Hello friends, good morning. So இன்னைக்கு நம்ம மெயினா கோல்ட் அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ ஈவினிங் நேற்று நிறைய நியூஸ் டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ நியூஸ் டைம் வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து ஹை மூவ்மெண்ட் கொடுக்கணும். பட் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் பை அண்ட் செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். போத் சைடும் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக நம்ம சொல்ல போன விஷயம் என்னென்னா அந்த 1750 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி அதில் தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இப்போதைய சிச்சுவேஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபிஃபினாஷி படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1730லேருந்து 1764 மட்டும் நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நேற்று இந்த சார்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நீங்கள் 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு 1747 1750. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1750 எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த 1750லேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இந்த வீக் வந்து எபவ் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் புல்லிஷ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். 1772 மட்டும் இல்லாட்டி 1780 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. மேபி இன்றைக்கி பிலோ 1750 கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து எகெயின் செல் ஜோன் நோக்கி போகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து லாங் செல் லாங் பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாக கேட்குற விஷயம் வந்து லாங் பை எடுக்க இயலுமா லாங் செல் எடுக்க இயலுமானா இன்னுமே கன்ஃபர்மேஷன் இல்லை லாங் பைக்கும் ஸோ லாங் செல்லுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஒரு பைக்குரிய ஒரு ஜூனில் தான் இருக்கும். அதாவது ஓவராலாக பார்க்க போனால் டவுன் ட்ரெண்ட், பட் மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. அதாவது நம்ம கோல்டு வந்து வாங்குறதுக்குரிய சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ இருந்தாலும் பட் நமக்குரிய கன்ஃபர்மேஷன் இன்னும் பை ட்ரெண்டுக்குரிய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன் இன்னுமே நமக்கு கிடைக்கல. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே தான். ஸோ அந்த சைட்வே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கரெக்டான ஒரு பிரேக் அவுட் இல்லாட்டி கரெக்டான ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட்டை வந்து கண்டினியூவாக நம்ம பை ஆப்ஷனோ கண்டினியூவாக செல் ஆப்ஷனோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா மார்க்கெட்டில் நமக்கு எகெயின் திரும்ப டவுன் வந்து திரும்ப மேலே போகணும். நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் நிறைய அப்டேட்ஸ் தரேன், நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஓவராலாக நான் பார்த்த விஷயம் தான். இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இப்போதைக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நமக்கு மெயினாக இருக்கிறது வந்து இந்த 1767 இல்லாட்டி 65 எடுங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் 1765க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டவுன் சைட் பார்க்கணுன்னா நம்ம இந்த ஜூன் எடுத்துக்கிறோங்க. இந்த 1752 தான் மார்க்கெட் வந்து நேற்றுலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு, க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது நமக்கு பையா செல்லான்னு கண்டுபிடிக்கிறதுக்குரிய சிம்பிள் அப்டேட். ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து திரும்ப பிரேக் அவுட் கொடுத்துட்டு 1740 கீழே மார்க்கெட் வந்து ரன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் எகெயின் திரும்ப செல் ஜோன் திரும்ப மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இதுக்கு கீழே இதுக்கு மேலே. ஸோ சிம்பிள் அப்டேட் இது. நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போதைக்கு. ஸோ அந்த வீக்லி க்ளோஸ் வைக்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் எந்த வேலை போகும்னு. மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் இன்னுமே கண்டினியூவாக சைட் வேல போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூன் கோல்டன் ஜூன், இது கோல்டன் ஜூன் சொல்லுவாங்க. நான் அந்த கோல்டன் ஜூன் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் நல்லா ஃபாலோ பார்த்துக்கலாம். மார்க்கெட் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சுன்னா நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டவுன் சைட். இல்லாட்டி மார்க்கெட் இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப எகெயின் கண்டினியூ பண்ணக்குள்ள நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ எகெயின் ஒரு பை நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு 1744 அதே மாதிரி 1747 48 நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது பை கன்ஃபர்மேஷன். மேபி அதெல்லாம் கிடைக்காம 1740 வந்து மார்க்கெட் திரும்ப டவுன் சைட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் போகும். ஸோ ஓவராலாக இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இது நேற்று ட்ரா பண்ண விஷயம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி ஃபுல் அப்டேட்ஸ் பார்த்துக்குருவோம். ஸோ கோல்டு அப்டேட். ஸோ இன்றைக்கி வீக்லி நமக்கு க்ளோஸ் வைக்கிற டே. ஸோ அதனால் வீக்லிக்குரிய அப்டேட் நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ இதில் நமக்கு பார்த்தா தெரியும் மார்க்கெட் கண்டினியூவாக நமக்கு மார்க்கெட் அப் சைட் கொடுத்த மார்க்கெட் இன்றைக்கி வந்து இதில் ஒரு பேரிஷ் என்க்ளஃபிங் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இந்த டே முடியறதை வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் இது பேரிஷ் என்க்ளஃபிங்காக க்ரியேட் ஆகுமா இல்லையான்னு. ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இந்த ப்ரைஸ் இது தான் மெயின் பாயிண்ட் நமக்கு. ஏன்னா இதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ரன் ஆகிட்டுருக்கு 1745. ஸோ இந்த ஷேடோ. ஸோ இப்போ ஷார்ட் டைம் போய்க்கலாம். நம்ம டே சார்ட் போய்க்கிறோம். டே சார்ட் நம்ம பார்த்தோன்னா தெரியும் நமக்கு டே சார்ட்டில் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பை சைடில் இருக்குது. நான் இந்த பாயிண்ட்ஸையும் இப்போதைக்கு நோட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு கீழே
மார்க்கெட் வந்து உங்களுக்கு லாங் செல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஷார்ட் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட். ஸோ இப்போது நம்ம டிரெக்டாக வந்து 4 ஹவர் பார்த்துக்கலாம். நம்ம 4 ஹவர் பார்த்தோம்னா தெரியும். ஸோ அதுக்கு முன்னுக்கு டே சார்ட்டில் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு நேற்று இந்த வீக் வந்து எவ்வளோ 1752.300 போயிருக்கு. நம்ம அப்ராக்ஸாக 1752 எடுப்போம். ஸோ இப்போ 4 ஹவர் போய்க்கலாம். நீங்கள் 4 ஹவர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியா மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இன்றைக்கி மார்னிங் 26, அதாவது நேற்று வந்து நம்மளுக்கு ஒரு டோஜி மாதிரி க்ரியேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ அது கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு நமக்கு ஒரு டவுன் சைட். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் இப்போ கொஞ்சம் அப் சைட். ஸோ அதாவது இந்த 4 ஹவராக வந்து நம்மளுக்கு இந்த 4 ஹவர் வந்து நம்மளுக்கு டவுன் திரும்ப அப். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். 1 ஹவர் சார்ட்டில் வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ நேற்று அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ எகெயின் அந்த திரும்பியும் அந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஸோ லைன் சார்ட் பார்த்தோம்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 இடம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடமும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் டீப்பாக. ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கு, இல்லாட்டி பை சைட் கண்டினியூ ஆகிறதுக்கு. ஏன்னா நேற்றுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 ஹவர் பார்க்குறோம். இப்போ 1 ஹவரில் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா, இப்போ டவுன் சைட் வரதா இருந்தால் நமக்கு கட்டாயம் 1752க்கு கீழே மார்க்கெட் வந்து பிலோ க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து டவுன் சைட். பட் 52 இல்லை 50, நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 50 எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு திரும்ப எகெயின் நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணணும்னா இதுக்கு மேலே 1760 இல்லாட்டி 61க்கு மேலே, 61 நல்ல கன்ஃபர்மேஷன், 61க்கு மேலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் கொஞ்சம் கண்டினியூவாக 1772 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் முக்கியம். இது தவிர்த்து வேறு ஆப்ஷன்னா நமக்கு மார்க்கெட் இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். இது இல்லாமல் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நல்ல ஒரு கன்ஃபார்மான பை எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இந்த 1775 இருக்குது. 45 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பை எடுக்கலாம், கன்ஃபர்மேஷனாக இருக்குது. பட் இந்த 1740 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா, 1740 இல்லாட்டி 1743 மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து எகெயின் திரும்ப சேல் ஜோன் நோக்கி போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் டாட் லைன் வைக்கிறேன். நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன், பிலோ செல் ஜோன், அதாவது 1743 1740. ஸோ அது செல் ஜோன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்குரிய நமக்கு அந்த 50% கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஷார்ட் டைமுக்குரியது, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே 50%. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே 50%னா இந்த 1760 தான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். அதோட நல்ல கன்ஃபர்மேஷன் 1761 உங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதையும் நாங்கள் இதில் நோட் பண்ணுறேன். என்ட்ரி பாயிண்ட்டுக்குரிய ப்ரைஸ் 1761. ஸோ அதில் நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம். இதில் பிரேக் அவுட் பண்ணோடனே வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் போக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒன்று இது ஏ, இது பி, இது வந்து சி. ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அது தவிர்த்து நமக்கு 50% நீங்கள் பார்க்கணுன்னா நமக்கு 50%ல் வந்து நமக்கு நீங்கள் இதில் ஒரு ஐடியா எடுக்கலாம். 1755 வந்து நம்ம ஒரு மிட் ஜோனாக யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போதைக்கு. பட் அது 50% இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நமக்கு இதுக்கு மேலே பிலோ செல் கண்டினியூ ஆகலாம். 1755 ஒரு மெயின் ஜோன், அதாவது ஒரு பிரேக் அவுட் ஜோன். ஸோ அதுக்கு மேலே அபவ் பை ஜோன்.
அதே மாதிரி பிலோ வந்து செல் ஜோன். ஸோ இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனான அப்டேட், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு இன்றைக்கி வீக்லி மேபி அபோவ் 1750க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. பிலோ நமக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு திரும்ப டவுன் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. வந்துச்சுன்னா 1720 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த முறை வந்துச்சுன்னா 1720லேருந்து நல்ல ஒரு பை என்ட்ரி இருக்குது, நீங்கள் அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட், சிம்பிள் அப்டேட் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஐ யூஸ் பண்ணுங்கள், மேபி கிடைச்சா. அப்படி இல்லை பி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும். ஏ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு சி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் கட்டாயம். இதிலேருந்து நீங்கள் லாங் பை வந்து ட்ரை பண்ணலாம், அதாவது இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணலாம். பட் இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட், ஈவினிங் நிறைய நியூஸ் இருக்குது 6 PM. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.